ஒரு நாள் சோழ வாங்கி காட்டுக்குள்ள வந்து கிட்ட வந்து ஊர இருந்தாலே நீ சும்மா விட மாட்ட இதுல கிட்ட நேரம் வந்து நின்னான்னு சொல்றீங்க அங்க என்ன நடந்துச்சோ கிட்ட வந்து நின்னவா அப்புறம் ஆசையா என்கிட்ட மாமா அப்படின்னா நானும் ஏமா அப்படின்னு மாமா மாமா எனக்கு ஒரு நொங்குக்காய் வெட்டி போட்டு சொன்னான் நொங்குக்காய் தான் கேட்டாரா நான் கூட அங்க என்னென்னமோ டாக்டர் அப்புறம் ஆசையா நொங்குக்காய் கேட்கறாங்க நானும் அவசர அவசரமா அந்த பாலகத்தை எடுத்து இடுப்புல சேர்த்திட்டு என் ஒத்த கோபுரத்தை எடுத்து கட்டிட்டு பணம் கட்டு கட்டு கட்டி ஏறி கட்டி பாத்தியா ஏறி அவசரத்துல இல்லத்தா கத்திய அதுக்காக வேற என்னையே பார்த்து கண்ணு அவிஞ்சுதான் போயிருக்கோம் ஐயோ நான் கீழே பார்த்தேன் பாரு அப்படியே கீழே இறங்கி வந்தேன் அதுக்காக எடுத்தாமல் ஒரு ஓட்டம் ஓடிதே நீதான் வாமனமானதாக தெரியாத ஆடிட்டு ஓடி இருந்த அப்புறம் அதெல்லாம் உங்களுக்கு நீங்க கதையாடாப்பா அம்மா ஓடிட்டு வந்திருந்தா பரவாயில்ல நான் ஏண்டா அவளை பார்த்தேன் இல்ல என்ன பண்ணிட்டு வரலாம் என் ஒரே ஒரு நாட்டம் முடிஞ்ச கோமணத்தை நாளை போல கோமணத்தை இருந்து பார்க்காம ஓடி வந்துட்டேன் ஆனா அதுக்கான இருந்திருந்தா அன்னைக்கு எப்படி தெரியுமா இருக்கும் அழகிய தமிழ் மகள் இவள் இரு விழிகளில் எழுதிய மடல் மெல்ல மொழிவது உறவெனும் குரல் படித்தால் ரசிக்கும் கனி போல் இனிக்கும் அழகிய தமிழ் மகள் இவள் இரு விழிகளில் எழுதிய மடல் மெல்ல மொழிவது உறவெனும் குரல் படித்தால் ரசிக்கும் கனி போல் இனிக்கும் வானுலகம் என்னும் மாளிகையில் மின்னும் பூமகளின் கண்ணம்
அழகிய தமிழ் மகள் இவள் இரு விழிகளில் எழுதிய மடல் மெல்ல மொழிவது உறவெனும் குரல் படித்தால் ரசிக்கும் கனி போல் இனிக்கும் கொடியிடை விளைவது கனி இந்த கனி இடை விளைவது சுவை அந்த சுவை பெற நமக்கென குறை நெருக்கம் கொடுக்கும் நிலைதான் மயக்கம் அழகிய தமிழ் மகன் இவள் இரு விழிகளில் எழுதிய மடல் மெல்ல மொழிவது உறவெனும் குரல் படித்தால் ரசிக்கும் கனி போல் இனிக்கும் நினைக்கையில் பாடல் பெரும் கவிக்குயில் பக்கம் வா இன்னும் பக்கம் வா தரும் முகில் என குழல் நல்ல இசை தரும் குழல் என குரல் உயிர் சிலை என உலவிடும் உடல் நினைத்தேன் அணைத்தேன் மலர் போல் பறித்தேன் அழகிய தமிழ் மகள் இவள்